இந்த ரஞ்சிதா இருந்துட்டு இப்பதான் ஒரு மிகப்பெரிய நல்ல முடிவை எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா, இத்தன நாளா நான் மல்லிய விரட்டுறதுக்கு என்னென்னமோ பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி சொல்றத கேட்டு இந்த ரஞ்சிதா ரொம்ப நாளா ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது சீக்கிரமா இங்கிருந்து அனுப்பிச்சுருவாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அ ராஜேஸ்வரி ராஜபிரியம்மா எல்லா பிரச்சனையும் முடிச்சு சீக்கிரமா விஜய் மாமாவ நம்ம கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா போற போக்க பார்த்தா கடைசியில மல்லியோட மனசு, அதாவது விஜயோட மனசுக்குள்ள மல்லி வந்துருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். இந்த ரஞ்சிதா நம்ம மல்லிய தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் பண்றாங்க. அதாவது மல்லி குடிக்கக்கூடிய அந்த காஃபில விஷத்த கலந்து நம்ம மல்லிக்கு குடுத்துறாங்க. கடைசியில அந்த விஷத்தையும் குடிச்சு நம்ம மல்லி மயக்கம் போட்டு விழுந்து ஒரு சரியான சீனிய இந்த இடத்துல ஆக ஆரம்பிச்சிருது. அதாவது மல்லியையும் விஜயையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சாலும் சரி, மல்லிய கொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்சாலும் சரி, கடைசியில மல்லிக்கு தான் எல்லாமே சாதகமா போயிட்டு அமைய போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த இடத்துல எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த செய்யறாரு அப்படின்னா அது வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்கறது தான். ஏன்னா அந்த ஒரு நியூஸ் பேப்பருக்குள்ள அந்த ஃபைல வச்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்லும் போது இந்த இடத்துல எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதை முதல்லயே சொல்ல வேண்டியதானே, இப்ப சொல்ற நீயே நீ மல்லி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இங்க பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதே சமயம் வெண்பா இருந்துட்டு தான் சொல்றதுல கான்பிடென்ட்டோட இருந்தாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறம் உன்னை எப்பவுமே நான் தப்பாவே நினைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அடுத்ததா இந்த இடத்துல இப்போ நம்ம மல்லி விஷத்தை குடிச்சுறாங்க இல்லையா, அந்த ஒரு டைம்ல விஜய் இருந்துட்டு மல்லியை காப்பாத்தி கடைசியில் இப்போ 2 பேரும் ஒன்று சேர போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.